ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானருவம் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுவையான சமோசா இப்படி பண்ணலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி பீலர் வச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். அதோட தோலையும் நம்ம இப்படி பீல் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அதை 4 துண்டாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் சின்ன உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துடுங்க. இப்போ நான் இதை தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறேன். இது இப்போ வேகட்டும். இந்த டைமில் நம்ம கேரட்டை துருவி எடுத்துடலாம். இப்போ ஒரு கேரட் வச்சுருந்தாலும் அந்த கேரட்டை நம்ம இந்த மாதிரி துருவி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா ஒரு வெங்காயம், அதுவும் நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு அதை பொடியாக கட் பண்ணுங்கள். இப்போ 2 பச்சை மிளகாய், அதுவும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சமோசா செய்வதற்கு மாவு, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. நம்ம அதை நம்ம எடுத்துடலாம், வெளியே தனியாக எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சம் ஆற வைக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் நான் துருவி எடுக்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கை நம்ம துருவி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா சோம்பு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற ஒரு கேரட், அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இந்த கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக 2 பிஞ்சு அளவு காயப்பொடி நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை துருவி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா அதை கலந்துடுங்க. இந்த மசாலா நீங்கள் சமோசாக்குள்ளே வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நான் அதில் தூவுறேன். கொத்தமல்லி இலையை போட்டோம் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக ஒரு பாதி லெமன் அந்த ஜூஸ் நான் அதில் எடுத்து விடுறேன். ஏன்னா நம்ம அதில் தக்காளி சேர்க்கலை, அதனால் புளிப்புக்கு வேண்டி ஒரு பாதி லெமன் நான் அதில் புழிஞ்சு விட்டுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அந்த மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு விரவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதில் மாவு பிசைஞ்சு எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி எப்படி செய்கிறோங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துடுங்க. நம்ம சப்பாத்தி செய்யும்போது மாவை எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து பரப்பி எடுப்போமோ அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நீங்கள் அதை விரித்து எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு பவுலில் வந்து 1½ டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கலந்து எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் திக்காக அதை கலந்துடுங்க. இது வந்து நம்ம சமோசாவுக்கு சைடில் வந்து அந்த மசாலா வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒட்டுறதுக்கு தான் அந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ சப்பாத்திக்கு நடுவில் அதை கத்தி வச்சு அதை கட் பண்ணி எடுங்க. பாதியாட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கலக்கி நல்ல மைதா மாவு பேஸ்ட்டு அதை எடுத்து சுற்றி அப்படி தடவி விடுங்க. அப்போ நமக்கு மசாலா வெளியில் வராது. இப்போ இதில் ஒரு ஓரத்தில் மசாலாவை நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை மடித்து எடுத்துக்கிடுங்க. இந்த சைடு ஓரங்களை அந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. அப்போ நமக்கு அது பிரியவே செய்யாது. இந்த மாதிரி நம்ம அதை மடக்கி எடுத்துக்கிட்டோம். நம்ம சுற்றி மாவு நம்ம தடவி இருக்கிறதுனால கண்டிப்பாக அது தெரியாது. இப்போ இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம இதே மாதிரியே பண்ணலாம். இப்போ அது மாதிரி மசாலாவை நம்ம ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த மாதிரி மடக்கி எடுத்துடுங்க. சைடு ஓரங்களை இந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. இது மாதிரி நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு நீங்கள் சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆன உடனே நம்ம அப்படி எடுத்து போட்டுடலாம். நம்ம எவ்வளோ பீஸ் போட முடியுமோ அந்த அளவு நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. நான் 4 நாளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அப்புறமா கோல்டன் கலராக வந்தோன்னா நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் அடுத்ததும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து சமோசா எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லாம் அந்த மசாலா எல்லாம் உள்ளே வச்சு அதை மடக்கி எடுத்து ரெடி பண்ணி எல்லாம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஆயிலில் ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்ச எல்லா சமோசாவும் நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான சுவையான சமோசா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.